Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான எறா குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த எறா குழம்பு செய்யறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காம அது தட்டிட்டு சேர்த்துருக்கேன், நல்ல ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால 1 இன்ச் இஞ்சி 5 பல் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியையும் நல்லா குழைவா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை லைட்டாக எண்ணெயிலே வதக்கி விடுங்க, அந்த பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அடி பிடிக்காமல் இருக்குன்றதுனால தான் தண்ணி சேர்க்குறோம். இப்போ இதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சு இறால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 kg இறால் எடுத்திருக்கேன், அது இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடைய இறாவை ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. இப்படி வதக்குறப்போ நமக்கு இறா வந்து நல்லா அந்த மசாலா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் எறா குழம்பு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் காய்கறி சேர்க்கலாம், தேங்காய் பேஸ்ட் அரைச்சி சேர்க்கலாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், இது இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன்னு சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எறாலாம் சூப்பராக குக் ஆகிடுச்சு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், அட்டகாசமான டேஸ்ட்டில் எறா குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.